இந்த உலகம் ஒரு பெரிய காடு. இந்த காட்டில் பல உயிர்கள் இருக்கின்றன. ஆனால் எல்லா உயிர்களும் ராஜா ஆக முடியாது. ஒரு பக்கம் புலி, அது வேகமானது, அது பலசாலி, ஆனால் அது மௌனம். மற்றொரு பக்கம் சிங்கம், அது பெரிசா கர்ஜிக்கிறது, அது சத்தம் போடுகிறது, அது எல்லாருக்கும் தெரிந்தது. ஒரு நாள் காட்டில் ஒரு கேள்வி எழுந்தது, யார் ராஜா? புலி மௌனமாக இருந்தது. சிங்கம் கர்ஜித்தது. காடு சொன்னது, சிங்கம்தான் ராஜா. யோகி மெதுவாக சிரித்தார். அவர் சொன்னார், புலி சக்தி, சிங்கம் கவனம். இந்த காடு மனித உலகம். இந்த புலி நீ. இந்த சிங்கம் உன் வேலையிடத்தில இருக்கிற ஒருத்தன். எப்படியாவது கவனம் உன் பக்கம் திருப்பிக்கோ. இந்த சட்டம் புரியாதவன் உழைப்பான். அவன் நல்லவன், அவன் நேர்மையானவன். ஆனா உலகம் அவனை மறந்துவிடும். ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் பெரிய படிச்சவன் இல்லை, அவன் பெரிய இன்ஃப்ளூயன்சர் இல்லை, அவன் சாதாரண மிடில் கிளாஸ் மனிதன். அவன் பெயர் ரவி. ரவி ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்கிறான், அல்லது ஃபேக்டரியில, அல்லது ஆபீஸ் கிளர்க், அல்லது டெலிவரி பாய். அவன்தான் இந்த நாட்டின் உண்மை மனிதன். ரவி தினமும் காலை 5:30 மணிக்கு எழுந்து விடுவான். அம்மா காஃபி கொடுப்பார், அப்பா நியூஸ் பேப்பர் படிப்பார். வீட்டுக்கு வெளியே பஸ் ஹார்ன் சத்தம். ரவி லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு பஸ் பிடிப்பான். வெயில், தூசி, டிராஃபிக், கிரவுட். ஷாப்புக்கு போய் ஷெல்ஃப் கிளீன் பண்ணுவான். கஸ்டமர் கிட்ட நல்லா பேசுவான். ஓனர் சொன்ன எல்லா வேலையும் சரியாக பண்ணுவான். ஆனா யாரும் அவனை கவனிக்கவில்லை. ரவி மனசுக்குள்ள நினைக்கிறான், நான் நல்லா வேலை பண்ணா போதும், பாஸ் பார்த்து ப்ரமோஷன் தருவார், சேலரி உயர்த்துவார். யோகி மெதுவாக சிரித்தார். இந்த உலகம் வேலை பார்த்து ரிவார்ட் பண்ணாது. இந்த உலகம் தெரிந்ததை பார்த்து ரிவார்ட் பண்ணும். அதே ஷாப்ல இன்னொரு மனிதன். அவன் பெயர் குமார். குமார் வேலை ஆவரேஜ் தான். ஷெல்ஃப் கிளீன் பர்ஃபெக்ட் இல்லை, கஸ்டமர் சர்வீஸ் ஆவரேஜ். ஆனா அவன் பேசுவான். ஓனர் கிட்ட பேசுவான், கஸ்டமர் கிட்ட பேசுவான். சார், இந்த செக்ஷன் நான் தான் ஹேண்டில் பண்றேன். சார், இந்த ஐடியா நான் தான் சொன்னேன். சார், இந்த கஸ்டமர் நான் தான் பிரிங் பண்ணேன். அவன் எல்லாருக்கும் தெரிந்த முகம், அவன் எல்லாருக்கும் தெரிந்த பெயர். ஒரு நாள் ஓனர் எல்லாரையும் ஆபீஸுக்கு கூப்பிட்டார். இந்த வருட பெஸ்ட் எம்ப்ளாயி. ரவி மனசுக்குள்ள நினைக்கிறான், நான் தான் டிசர்விங், நான் தான் அதிக வேலை பண்ணேன். ஆனா ஓனர் சொன்ன பெயர் குமார். ஷாப்ல கிளாப், குமார் ஸ்மைல், ஓனர் ஷோல்டர் டேப். ரவி அமைதியாக நின்றான். பஸ்ல விண்டோக்கு வெளியே பார்த்துக்கிட்டு போனான். யோகி மெதுவாக சொன்னார், புலி வேட்டையில் ஜெயித்தது, ஆனால் காடு சிங்கத்தின் குரலைத்தான் கேட்டது. யோகியின் விளக்கம் எளிய மொழியில், மனிதன் தெரிந்த முகத்தைத்தான் நம்புவான், மனிதன் சத்தம் போடுவதைத்தான் முக்கியம் நினைப்பான். ஒரு வைரம் இருட்டில் இருந்தால் யாருக்கும் தெரியாது. ஒரு கண்ணாடி வெளிச்சத்தில் இருந்தால் எல்லாரும் பார்ப்பார்கள். யோகி சொன்னார், ஒளி இல்லாத வைரம் வைரம் அல்ல, ஒளி உள்ள கண்ணாடி வைரம் போல. 10 வருடம் கழித்து ரவி சேம் ஜாப், சேம் சேலரி, சேம் பஸ், சேம் ரெண்டட் ஹவுஸ். குமார் ஷாப் மேனேஜர். பைக், ரெஸ்பெக்ட், பவர். மக்கள் குமாரை சார் என்று கூப்பிடுகிறார்கள். ரவி இன்னும் வர்க்கர் தான். ரவி மனசுக்குள்ள பர்னிங், நான் தான் உழைத்தேன். யோகி சொன்னார், உழைப்பு சக்தி, கவனம் ராஜ்யம். கவனம் ஒரு நெருப்பு, நெருப்பு சமைக்கும், நெருப்பு எரிக்கும். ஃபேக் ஷோ, டிராமா, ஃபைட், லை. சில நாள் ஃபேம், கடைசில டவுன்ஃபால். யோகி சொன்னார், சிங்கம் கர்ஜித்தால் ராஜா, ஆனால் அதிக கர்ஜனை வேட்டைக்காரனை அழைக்கும். நீ டெலிவரி பாயாக இருக்கலாம், நீ ஷாப் வர்க்கராக இருக்கலாம், நீ ஃபேக்டரி வர்க்கராக இருக்கலாம், நீ ஆபீஸ் கிளர்க்காக இருக்கலாம். ஆனா உலகம் உன்னை பார்க்க வேண்டும். பேசு, உன் வேலை ஹைலைட் பண்ணு, பாஸ் கிட்ட ஐடியாஸ் ஷேர் பண்ணு, விசிபிள் ஆகு, உன் பெயரை பிராண்ட் பண்ணு. யோகி சொல்றாரு, அமைதியாக இரு, ஆனால் மறைந்திராதே. ஒரு மனிதன் கடலில் பெரிய கப்பல் கட்டினான், ஆனால் அதை இருட்டில வைத்தான், யாருக்கும் தெரியவில்லை. மற்றொரு மனிதன் ஒரு சிறிய படகு கட்டினான், ஆனால் அதை சூரிய ஒளியில் வைத்தான். எல்லாரும் பார்த்தார்கள்,
யோகி சொன்னார். இருட்டில் பெரிய கப்பல் கூட இல்லை, வெளிச்சத்தில் சிறிய படகும் வரலாறு. மனித மனசின் உண்மை. மக்கள் தெரிந்த பெயரைத்தான் நம்புவார்கள், மக்கள் தெரிந்த முகத்தைத்தான் தேர்வு செய்வார்கள். எலெக்ஷன்ல கூட பேசுபவனைத்தான் மக்கள் ஓட்டு பண்ணுவார்கள். பிசினஸ்ல கூட தெரிந்த பிராண்ட் தான் மக்கள் வாங்குவார்கள். இந்த உலகத்தில் உன் திறமை இன்விசிபிளா இருந்தால் உன் லைஃப் இன்விசிபிள் ஆகும். நீ ஸ்பாட்லைட்ல வந்தால் உன் டெஸ்டினி ஸ்பாட்லைட்ல வரும். யோகி மெதுவாக சொன்னார். புலி பலசாலி, ஆனால் சிங்கம் ராஜா. காரணம் கவனம். கவனமில்லாத சக்தி சக்தி அல்ல, கவனமுள்ள மனிதன் மனிதன் அல்ல, அரசன். உலகம் அமைதியான புலிகளை மறந்துவிடும், ஆனால் கர்ஜிக்கும் சிங்கங்களை வரலாறு எழுதும். இந்த உலகத்தில் உழைப்பது மட்டும் போதாது, உன் உழைப்பு தெரியும் மாதிரி காட்டணும். நல்லா வேலை பண்ணு, ஆனா உன் வேலையை மற்றவர்களுக்கு தெரிய வைக்கவும். உன் பெயரை பிராண்ட் பண்ணு, ஸ்பாட்லைட்ல நில்லு. யோகி சொல்றாரு, அமைதியாக இரு, ஆனால் மறைந்திராதே. நீ புலியாக இருக்கலாம், ஆனால் இன்விசிபிள் புலியாக இருக்காதே. கர்ஜிக்க தெரிந்த புலிதான் சிங்கம். கவனம் பிடிக்க தெரிந்தவன்தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். உழைப்பு பிளஸ் கவனம் ஈக்குவல் டு சக்தி. அமைதியான புலியாக இரு, ஆனால் இன்விசிபிள் புலியாக இருக்காதே. உன் பெயர் பேசினால் தான் உன் டெஸ்டினி பேசும். நீங்க இந்த விஸ்டம விரும்பினா உங்க எபிக் தமிழ் யோகி ஃபேமிலியில சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகானை அழுத்துங்க. புதிய வீடியோக்கள், முதல் நெறிமுறைகள், உளவியல் பாடங்கள், சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சீராக பெற. நன்றி. இது உங்கள் எபிக் தமிழ் யோகி.